நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது த ஃபயர் பாய்ஸ் கிரேட் சேனலுடைய இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, அப்பள கொத்து பரோட்டா செய்வது எப்படி. அதாவது இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் பசங்களுடைய விருப்பத்துக்காக இன்றைக்கி ஒரு நாள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது பொடியாக நறுக்குனதை போட்டு வதக்கிட்டு, அதில் வந்து கருவேப்பிலையை வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா பெருசாக அப்படியே முழுசாக போட்டோம்னா பிள்ளைங்க அதை வந்து வேஸ்ட் ஆக்கிடுவாங்க. அதனால் போட்டு வதக்கிட்டு, தக்காளி ஒரு 2 தக்காளி அளவு எடுத்து அதையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிறிதளவு போட்டு கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுட்டு, உப்பு தேவையான அளவு போட்டு, அதன் பிறகு 2 முட்டையை உடைச்சி ஊற்றிட்டு முழுவதுமாக கிண்டாமல் லேசாக இது பண்ணி விட்டுட்டோம்னா அந்த முட்டையானது அந்த ஸ்மெல் இல்லாமல் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பளத்தை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். ரவுண்ட் அப்பளம் இருக்குல்ல, வட்டாப்பழம், அதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதையும் சின்ன சின்னதாக கொஞ்சம் பீஸ் ஆக்கி வச்சுட்டு அதை அதில் போட்டு நல்லா வதக்கி விடணும். விட்டதுக்கு பிறகு பரோட்டாவுக்குரிய சால்னா ஒன்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும், அல்லது சால்னாக்கு மசாலாக்களை போட்டு ரெடி பண்ணிக்கணும். அதை சால்னா விட்டு நல்லா அதை வந்து கொத்து பரோட்டாவுக்கு கச்சன்னு கரண்டி வச்சு நல்லா கொத்தி விடணும். விட்டுட்டோம்னா கொத்து பரோட்டா ரெடி ஆயிரும். இது வந்து எந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத பசங்களுக்கு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு காலையிலேயே இந்த இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம இதில் வர்றது ரேரு தான். இது தம்பியோடைய விருப்பத்துக்காக இந்த ஒரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது புதுசாக செஞ்சிங்கன்னா எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்க்குறோம். கமெண்ட்ஸில் என்ன கமெண்ட்ஸுங்கிறத நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்கள் பண்ணிக்கிடுவோம். ஓகே, பையனுடைய கருத்தை பாருங்கள். ஓகே, நன்றி.